ஓட்டு போட்ட நம்மளுடைய நிலைமை மாத ரீசார்ஜ் சேவை திட்டம் 300 ரூபாயில இருந்து 350 ரூபாய் வரையும் தான் ஆகுது. அதுவும் 28 நாள் தான் கொடுக்கறான். 31 நாள் கூட கிடையாது. நம்மளுக்கு மாச சம்பளம்னு பாத்தீங்கன்னா 5ஆம் தேதியோ இல்ல 8ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ தான் போடுறாங்க. மீதி உள்ள அந்த 5-6 நாள் வரையும் சரி இன்கமிங் காலர்ஸும் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தாக்க இருக்கிற நெட்வொர்க் காரன் ஃபுல்லா என்ன பண்றான், முன்னாடி 3 நாள் கொடுத்துட்டு இருந்தான். இப்ப ஒரே நாள் தான். இன்னைக்கு ரீசார்ஜ் முடியுதுனாக்க மறாத நாளே அதை க்ளோஸ், ஒரு நாள் விட்டு அதுக்கு மறாத நாளே க்ளோஸ் பண்ணி விட்டுறான். அப்படி இருக்கும் பட்சத்துல எம்எல்ஏக்களுக்கு மொபைல் எக்ஸ்பென்சஸ் ரீசார்ஜுக்கு மட்டுமே மாதம் 9,000 ரூபாய், எப்படி மாதம் 9,000 ரூபாய் அரசு ஒதுக்குது மொபைல் சஸ்பென்ஸ் அப்படின்னு. அப்படி எப்பேற்பட்ட ஒரு நெட்வொர்க்கை யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. மாசம் 9,000க்கு ரீசார்ஜ் பண்ற மாதிரி என்ன ரீசார்ஜ் பண்றாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு எல்லாம் 300 350 ரூபா தான் ஆகுது. ஆனா அவங்களுக்கு மட்டும் 9,000 ரூபாய் ரீசார்ஜ் திட்டம், எப்பேற்பட்ட சேவை திட்டம்னு ஒன்னும் புரியல. இந்த லட்சணத்துல மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாம பெருமைக்கு பீ தின்னுட்டு இருக்கிற ஒரு கூட்டம் வேற இருக்கு. இந்த லட்சணத்துல மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க மகளிருக்கு அப்படின்னு சொல்லி பெருமைக்கு பீத்திங்கிற குரூப் வேற அங்க சுத்திக்கிட்டு இருக்கு. போட்ட எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பெருமையா பேசிக்கிட்டு மாசம் 9,000 ரூபாய் மொபைல் எக்ஸ்பென்ஸுக்கு மட்டும் நீங்க லவுட்டிட்டு போறீங்களே, அதுக்கெல்லாம் என்ன சொல்றது? என் அறிவார்ந்த தமிழ் சமூகமே, விழித்துக்கொள். இனியும் விழிக்கவில்லை என்றால் நம்மளை கிழித்து தொங்க விட்டு விடுவார்கள். ஏற்கனவே அந்தர்பல்ட்டி அடிச்சுக்கிட்டு தான் கிடக்குறோம் வாழ்வாதாரத்துக்கு. இதுல மேல மேல இன்னும் சுமைகளை ஏத்திக்கிட்டே இருந்தாக்க நம்மளுடைய நிலைமை ரொம்ப நடுத்தருவுல நிக்கிற நிலைமையை விட மோசமாயிடும். அன்றாட வாழ்வியலை விட நம்ம வருங்கால சந்ததிகளின் வாழ்வியலுக்கு ரொம்ப போராடுற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். கண்டிப்பா அதான் நடக்கும்.